கண்டிப்பா உங்களை யாராச்சும் கோல்டு மாதிரி ஒரு நல்ல அசெட் இருக்கவே முடியாது, அதனால கோல்டு வாங்கி உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஆனா நீங்க பிசிக்கலா கோல்டு வாங்கும் போது 20 to 30% வர செய்கூலி சேதாரம்னு இதுக்கே போயிடுது. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டா வாங்குறத விட கோல்டு மேனுபேக்சரிங் அண்ட் ரீஃபைனிங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்க ஷேர் பிரைஸ் கரண்ட்ல ஒரு 450 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க தான் கோல்ட் ரீஃபைனிங்ல இந்தியாலேயே டாப் 5ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க டிராப்ல இருக்கிறதுனால இன்னும் 1 இயர்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, கோல்ட மைன் பண்ணி அதை மேனுபேக்சரிங் பண்றது. 2006ல இந்த கம்பெனியோட சேல்ஸ் $1 பில்லியன் இருந்தது. 2010ல அந்த $1 பில்லியன் சேல்ஸ் $4 மில்லியன் சேல்ஸ் குவிச்சது. 2015ல வேர்ல்ட்லயே பெஸ்ட் கோல்ட் ரீஃபைனரா ஒரு அடையாளத்தையும் பதிக்கிறாங்க. இவ்வளவு நல்ல பேர் வாங்கின இந்த கம்பெனி 2016ல $24 பில்லியன் சேல்ஸ் அடைஞ்சது. மத்த ரீஃபைனிங் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி தான் ரொம்பவே லோவஸ்ட் காஸ்ட்ல கோல்ட ரீஃபைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் 29,000 டிசைன்ல பல ஆர்னமெண்ட்ஸை கோல்ட் ரீஃபைனிங் பண்ணி அதை மேனுபேக்சரும் பண்றாங்க. அப்படி மேனுபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் கூட பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினவங்களும் இவங்க தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்ட்லயே 35% கோல்ட ரீஃபைன் பண்றவங்க இந்த கம்பெனி தான். இப்போ கரண்ட்ல அவங்க சப்சிடரி கம்பெனிஸ் ரெடி பண்ணி லித்தியம் அயன் மாதிரி மெட்டீரியல்ஸ் மேக் பண்ண போறாங்க. அதுக்காக கவர்மெண்டே இவங்களை சஜஸ்ட் பண்ணி லித்தியம் அயன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஃபண்டும் கொடுத்திருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான பிரைவேட் கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்ணதான் கண்ணா இருப்பாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு ஃபண்ட கவர்மெண்ட்ல இருந்தே அலர்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்களோட growth நல்லாவே இருக்கும். அந்த லித்தியம் அயன் ப்ரொடியூஸ் பண்ண போற சப்சிடரி கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகாததுனால அவங்களுடைய ப்ராஃபிட்டும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல தான் விசிபிள் ஆகும். அதனாலதான் சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறனோ இல்லையோ, அடுத்த வருஷம் தீபாவளியில நல்லாவே இந்த கம்பெனி மூலமா கொண்டாடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இந்த கம்பெனியை வாங்கிட்டேன். நீங்க உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்ட்ட கேட்டு நல்லா அனலைஸ் பண்ண பிறகு உங்களுடைய டிசிஷனை நீங்க எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுக்க மெகாமைண்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்கலாம். நாங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். தேங்க்யூ.